ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். இந்தியாவோட மொத்த கடற்கரை நீளம் 7500 கிலோமீட்டருக்கும் மேலே. அதில் தமிழ்நாட்டோட கடற்கரை நீளம் 1000 கிலோமீட்டருக்கும் மேலே. இருந்தாலும் நம்ம நாட்டில் நிறைய இடங்கள்ல இன்னுமே தண்ணி பஞ்சம் இருக்க தான் செய்யுது. என்னடா பேசுகிறது, அதுக்கு கடல் தண்ணியை குடிக்க முடியும், அது உப்பு கைக்கும்ல, உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இப்போது UAE அதாவது ஐக்கிய எமிரகம், யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட கடற்கரை நீளங்கிறது இந்தியாவோட 5-6 மடங்கு கம்மியாக வெறும் 1300 கிலோமீட்டருக்கு மேலே தான் இருக்குது. ஆனால் அவங்க தான் டீசாலினேஷன் பிளான்ஸ், அதாவது கடல் தண்ணியை நல்ல தண்ணியாக மாற்றக்கூடிய பிளான்ஸ் அமைச்சு எந்த நாடுகள்லாம் அதிகமாக அந்த நல்ல தண்ணியை உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதில் இந்த UAE தான் முதல் இடத்துல இருக்காங்க. சரி, அவங்கள கூட விடுங்க, அவங்கள விடவே ரொம்ப கம்மியான கடற்கரை நீளம், வெறும் 270 கிலோமீட்டர் கடற்கரை நீளம் இருக்கக்கூடிய இஸ்ரேல் அதே லிஸ்ட்டில் இருக்காங்க. ஆனால் அந்த லிஸ்ட்டில் டாப் 10 லிஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா அதில் ஒரு இடத்துல கூட நம்ம இந்தியாவோட பேர் இல்லை. அது ஏன்? இவ்வளோ நீளமான கடற்கரை நீளம் இருந்துமே இந்தியா ஏன் டாப் 10 லிஸ்ட்டில் கூட இல்லை? பொதுவாக அந்த டீசாலினேஷன் பிளான்ஸ்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னா, இப்போ ஒரு டீயை நம்ம சல்லடை வழியாக வடிகட்டி நல்ல டீயை மட்டும் எடுத்து குடிப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் கடல் தண்ணியுமே நல்ல தண்ணியாக மாற்றிட்டு இருக்காங்க. அது எப்படி வேலை செய்யுது, இது எல்லாத்தையும் பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த டீசாலினேஷன் பிளான்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம்னா, இதுக்கு 2 முக்கியமான டெக்னிக்ஸ் இருக்குது. அதில் முதல் டெக்னிக் நம்ம நல்லா தெரிஞ்சது தான். இப்போது அந்த கடல் தண்ணியாக இருக்குது, சூரிய ஒளி தொடர்ந்து பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுது, உப்பெல்லாம் கீழே செட்டில் ஆகி அந்த தண்ணியெல்லாம் நீராவி ஆகி மேலே போகுது இல்லையா, அப்போ அந்த நீராவியை பிடிச்சி அதை கூல் பண்ணோன்னா நமக்கு நல்ல தண்ணி கிடச்சிரும். ஸோ சிம்பிள் அப்படின்னு நினச்சோன்னா நிஜத்தில் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா இப்படி மேலே நீராவியாக போகக்கூடிய அந்த தண்ணியெல்லாம் பிடிச்சி அதை கூல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கு ரொம்ப அதிகமான செலவாகும், எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால இங்கே அந்த சூரியனுக்கு பதிலாக வேற ஒரு விஷயம் பண்ணுறாங்க. என்னென்னா, இப்போது கரண்ட் எல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க, தெர்மல் பவர் பிளான்ஸ் மூலமாக தான் நிறையா தயாரிக்கிறாங்க. அப்போ அந்த தெர்மல் பவர் பிளான்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, நிலக்கரி மூலமாகவோ ஒரு சில பவர் பிளான்ஸில் டீசல், கேஸ் இந்த மாதிரியான எரிபொருள் மூலமாகவோ தண்ணியை முதல்ல சூடு பண்ணுவாங்க. அங்கே ஒரு நீராவி உருவாக்கும். அந்த நீராவியை வச்சு ஒரு டர்பைனை சுற்ற வைப்பாங்க. அப்படி அது சுற்றுறது மூலமாக தான் கரண்ட் உற்பத்தி ஆகுது. இப்போ டர்பைன் சுற்றினதுக்கு அப்புறமா அந்த நீராவி இருக்கும் இல்லையா, அதை கூலிங் டவருக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே அதை கூல் பண்ணி தண்ணியாக மாற்றுவாங்க. இதை ஒவ்வொரு பிளான்ட்லையும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. சில இதில் அந்த கூலிங் பிளான்ட்டில் அந்த தண்ணி அப்படியே ஊற்றுவாங்க, சில இதில் ஸ்ப்ரே பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணுவாங்க. அந்த நீராவியை டேரெக்டாக அப்படி கூல் பண்ணாமல் அதை வச்சு கடல் தண்ணியிலேருந்து நீராவியை உருவாக்கலாம் அப்படின்னு நினச்சி யோசிச்சதில் உருவானது தான் தெர்மல் பவர்டு டீசாலினேஷன் பிளான்ஸ். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல நிறைய டேங்க்ஸை கட்டி விட்ருவாங்க. அந்த டேங்க்ஸில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் எல்லாத்தையுமே வெளியில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட ரொம்ப கம்மி பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறமா பைப்ஸ் வழியாக உள்ள அந்த தெர்மல் பவர் பிளான்ட்லேருந்து வந்த நீராவியை அப்படியே உள்ளே அனுப்புவாங்க. இப்போ அதுக்கு அனுப்பினதுக்கப்புறமா வெளியில் டேங்க் இருக்கு இல்லையா, அந்த டேங்க்குள்ளே கடல் தண்ணியை சூடு பண்ணி உள்ளே அனுப்புவாங்க. இப்போது சூடான அந்த கடல் தண்ணியும் இந்த நீராவியும் ஒன்றா ரியாக்ட் ஆகும்போது 2 விஷயங்கள் நடக்கும். முதல்ல டேங்க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால உள்ளே வந்த கடல் தண்ணி 100 டிகிரி செல்சியஸ் அடையிறதுக்கு முன்னாடியே அது கொதிச்சு நீராவியாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா உள்ளே போன அந்த நீராவியோட டெம்பரேச்சர் இந்த கடல் தண்ணியோட ரியாக்ட் ஆனதுனால கொஞ்சம் குறையும். அதுக்கப்புறமா இந்த கடல் தண்ணியிலேருந்து உருவான நீராவியும் ஏற்கனவே டெம்பரேச்சர் குறைஞ்ச இந்த நீராவியும் சேர்ந்து அடுத்த டேங்க்குக்கு போகும். இந்த 2வது டேங்க்கில் முதல் டேங்கோட ப்ரெஷரை இன்னும் கம்மியாக தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ முதல் டேங்க்கில் என்ன பண்ணோம், அந்த நீராவிக்குள்ளே மேலே கடல் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணோம் இல்லையா, அதே மாதிரியே இங்கே புதுசாக வந்த இந்த 2 நீராவிக்குள்ளேயும் கடல் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அப்போ அந்த கடல் தண்ணி மறுபடியும் கொதிச்சு அது நீராவியாகி 3வது டேங்க்கு போகும். இது கூடவே டெம்பரேச்சர் கம்மியான இந்த நீராவியும் சேர்ந்து அடுத்த டேங்க்கு போகும். அடுத்த டேங்க்கில் ப்ரெஷரை இன்னும் கம்மியாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்படி அடுத்தடுத்த டேங்க்ஸாக போய் கடைசியாக நல்ல தண்ணியும் உப்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய தண்ணியும் மிச்சமாகும். இந்த நல்ல தண்ணியை மக்கள் குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணி மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா இந்த உப்புத்தன்மை உள்ள தண்ணி இருக்கு இல்லையா, அதை டேரெக்டாக கடலில் சேர்த்தோம் அப்படின்னா கடலுடைய உப்புத்தன்மை இன்னும் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அதில் சில விஷயமான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணி அதுக்கப்புறமா அதை டேரெக்டாக கடல்லே சேர்த்துருவாங்க. இந்த டீசாலினேஷன் பிளான்ட்ஸ்லேயே ஒவ்வொரு பிளான்ட்லேயும் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க. ஒரு சிலதில் வந்து கடல் தண்ணியை மேலேருந்து அப்படியே வந்து ஸ்ப்ரே பண்ணாமல் அதை அப்படியே நிரப்புவாங்க. சில இதில் வந்து அந்த பைப்ஸ் வழியாக கடல் தண்ணி அனுப்பி மேலேருந்து நீராவியை ஸ்ப்ரே பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான டெக்னிக்கை பயன்படுத்துவாங்க. உலகத்திலே மிகப்பெரிய டீசாலினேஷன் பிளான்ட் அப்படின்னா அது சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ரசல் கைர் அப்படிங்கிற அந்த பவர் அண்ட் டீசாலினேஷன் பிளான்ட் தான். இப்போ அந்த டீசாலினேஷன் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் அதில் தெர்மல் பவர்டு டீசாலினேஷன், இந்த தெர்மல் பிளான்ட்லேருந்து வரக்கூடிய நீராவிலேருந்து மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்து 2வது ஒரு டெக்னிக் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதையும் சேர்த்து ஒரு ஹைப்ரிட் முறையில் தான் அதில் உருவாக்குறாங்க. ஏன் ஒரு ஹைப்ரிட் முறையில் உருவாக்குறாங்கன்னா, இப்போ டீசாலினேஷன் பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த முதல் டெக்னிக்கில் நிறைய விதமான சிக்கல் இருக்குது. அதில் முக்கியமான சிக்கல் என்னென்னா, இது எல்லாமே தெர்மல் பவர்டு, அதாவது தெர்மல் பிளான்ஸ்லேருந்து வரக்கூடிய நீராவி தான் பயன்படுத்துகிறாங்க. அப்படிங்கிறதுனால இந்த டீசாலினேஷன் பிளான்ஸ் எல்லாமே தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் அது வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும்.
இப்போ அந்த தெர்மல் பவர் பிளான்ட்டுமே டேரெக்டாக கடலுக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு கடல் தண்ணியை டேரெக்டாக அனுப்புறது ஈஸியாக இருக்கும். இல்லைனா உங்களுக்கு ரொம்ப தூரத்துக்கு கடல் தண்ணியை டிரான்ஸ்போர்ட் பண்ணி அதுவே அதிகமான செலவை கொண்டு வந்து விட்டுரும். அப்படின்னா தெர்மல் பவர் பிளான்ட்டும் கடலுக்கு பக்கத்தில் இருக்கணும், அதுக்கு பக்கத்தில் இந்த டீசாலினேஷன் பிளான்ட்டும் இருக்கணும். அப்போ எல்லா தெர்மல் பவர் பிளான்ட்டுமே கடலுக்கு பக்கத்தில் தான் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா கேள்விக்குறி தான். அப்போ எங்கெல்லாம் இருக்கோ அங்கே மட்டும் தானே இதை பயன்படுத்த முடியும். அதனால் அது ஒரு முக்கியமான சிக்கலாக இருக்குது. இது போக அந்த தெர்மல் பவர் பிளான்ட்ஸில் நிலக்கரி, கேஸ் இந்த மாதிரியான புதுப்பிக்கத்தகாத சக்திகளை தான் பயன்படுத்தணும். அப்படிங்கிறதுனால அதில் கார்பன் வெளியீடுங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அப்போ அதனால் வந்து சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படிங்கிறனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லாத ஒரு டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் ரெண்டாவது டெக்னிக், அதாவது சல்லடை டெக்னிக். இப்போ நம்ம எப்படி டீயை வடிகட்டுவோமோ அதே மாதிரி ஒரு சல்லடை வழியாக நம்ம உப்பு தண்ணியெல்லாம் உள்ளே விட்டோம் அப்படின்னா நல்ல தண்ணி அந்த பக்கம் வந்துடும். ஆனால் டீயை பொறுத்த வரைக்கும் அதில் இஞ்சி டீ தூள்லாம் பெருசாக இருக்கும், அது சல்லடைலாம் அப்படியே நின்றும். இங்கே உப்பு தண்ணிங்கிறது கடலில் தண்ணியோடவே உப்பு கலந்துருக்கும்ல, அது எப்படி சல்லடை வழியாக இந்த பக்கம் வரும்? இது எப்படி பண்ணுவாங்கன்னா கடற்கரையிலேருந்து கொஞ்சம் தூரமாக உள்ளே போய் அங்கே ஆழத்துலேருந்து தண்ணியை வெளியே எடுப்பாங்க. ஏன் வந்து கடற்கரையிலேருந்து தூரமாக போகிறாங்கன்னா நாம் சேர்க்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே கடலில் தான் போய் சேருது. அப்போ அந்த கழிவுகளோட கான்சன்ட்ரேஷன் கரையில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், போக போக தான் அதோடைய கான்சன்ட்ரேஷன் குறைய ஆரம்பிக்கும். அதனால தான் தூரத்துலேருந்து அப்படியே தண்ணி எடுப்பாங்க. ஆனால் என்னதான் தூரத்துலேருந்து தண்ணி எடுத்தாலுமே அதில் எல்லாத்துலேயுமே தூசியெல்லாம் கலந்து தானே இருக்கும். இப்போ அந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு குளம் மாதிரி வெட்டி அதில் எல்லாத்தையும் முதல்ல சேர்த்து வைப்பாங்க. இப்போது அந்த தண்ணி எல்லாமே ஃபோர்ஸாக உள்ளேருந்து எடுத்துகிட்டு வரோம். அப்படிங்கிறதுனால உள்ளே இருக்கக்கூடிய தூசி எல்லாமே ஒன்னோட ஒன்று மோதி அதில் சார்ஜஸ் உருவாயிருக்கும். அப்போ அந்த சார்ஜஸ் எல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அலுமினியம் சல்ஃபேட், அலுமினியம் குளோரைடு இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் எல்லாம் கோஆகுலன்ஸாக உள்ளே சேர்த்து அதை நல்லா கலந்து விடுவாங்க. அதனால் அந்த தூசி எல்லாம் ஒன்றா சேர்ந்து கீழே அப்படியே செட்டில் ஆயிரும். அதுக்கப்புறம் தண்ணியை மட்டும் எடுத்துகிட்டு போய் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு அனுப்புவாங்க. இந்த முதல் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸில் 5 மைக்ரான், அதாவது 5 சென்டிமீட்டரில் 10,000ல் ஒரு பங்குங்கிறது எவ்வளோ குட்டியாக இருக்கும். அந்த அளவுக்கு சின்ன சல்லடை வழியாக இந்த தண்ணி எல்லாத்தையும் உள்ளே அனுப்புவாங்க. இவ்வளோ குட்டியான ஓட்டை உள்ள சல்லடையாக இருக்கிறதுனால நிறைய பாக்டீரியாஸ் எல்லாமே அந்த சல்லடையிலே அப்படியே தங்கிடும், தண்ணி மட்டும் அடுத்த பக்கத்துக்கு போகும். இப்போ அதுக்கப்புறமா அதை ரெண்டாவது ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு அனுப்புவாங்க. இங்கே அதை விடவே ரொம்ப ரொம்ப சின்ன ஓட்டை, அதாவது 2.2 மைக்ரான், அதாவது 2 சென்டிமீட்டரில் 1,00,000ல் ஒரு பங்குங்கிறது எவ்வளோ இன்னும் குட்டியாக இருக்கும். அந்த அளவுக்கு சின்ன ஓட்டையான 0.2 மைக்ரான் அளவுக்கு இருக்கக்கூடிய சல்லடை வழியாக அந்த தண்ணியை உள்ளே அனுப்புவாங்க. ரொம்ப சின்ன ஓட்டை வழியாக கடல் தண்ணியை உள்ளே அனுப்புகிறாங்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் எப்படி அந்த கடல் தண்ணியிலேருந்து உப்பு மட்டும் தனியாக வரும்? ஏன்னா உப்புங்கிறது கடல் தண்ணியோடய மிக்ஸ் ஆகி தானே இருக்கும், அதை எப்படி பிரிக்க முடியும்? இதுக்கு என்ன பதில்னா, இப்போ கடல் தண்ணியை பொறுத்த வரைக்கும் அதில் சோடியம், குளோரின், மெக்னீசியம் இந்த மாதிரியான மினரல்ஸ் தான் அதிகமாக கலந்துருக்கும். அந்த மினரல்ஸ்லேயே இருக்கிறதுலே கம்மியான சின்ன சின்ன சைஸில் இருக்கக்கூடிய அயான்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா அது சோடியம் அயான்ஸ் தான். இப்போது அந்த சோடியம் அயான்ஸை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே நீர் மூலக்கூறுகளோட ஒன்றா கலந்து தான் இருக்கும். அப்போது நீர் மூலக்கூறுகளோட அந்த சோடியம் அயான்ஸ் கலந்துருக்கும் போது நார்மலான டைமில் அது ரொம்ப ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ஆனால் நீர் மூலக்கூறுகளோடு அது கலந்துருக்கும் போது அது 0.2 மைக்ரான் அப்படிங்கிற அளவோட கொஞ்சம் பெருசாகவே அது மாறிடும். அதனால தான் இங்கே 0.2 மைக்ரான் இருக்கக்கூடிய சல்லடையை பயன்படுத்துகிறாங்க. அப்போ அது வழியாக நம்ம தண்ணியை உள்ளே அனுப்பும் போது அந்த சோடியம் அயான்ஸ் மட்டும் இல்லாமல் குளோரின் அயான்ஸ், மெக்னீசியம் அயான்ஸ் இது எல்லாமே ஒரு பக்கமாக அப்படியே தங்கிடும். அப்போது இந்த தண்ணியோட உப்புத்தன்மைக்கு காரணமாக இருக்கக்கூடிய எல்லா அயான்ஸுமே சல்லடையோட இந்த பக்கம் தங்கி நின்றும், நல்ல தண்ணியெல்லாம் அப்படியே ஈஸியாக அடுத்த பக்கத்துக்கு வந்துடும். ஆனால் இதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. இருக்கிறதுலே பெரிய சிக்கல் இதுதான் சொல்லலாம். ஏன்னா அந்த ஃபில்டரை நேர்வசமாக நிற்க வச்சு அதிகமான ஃபோர்ஸில் அந்த கடல் தண்ணியை உள்ளே அனுப்புவாங்க. எந்த அளவுக்கு அதிகமான ஃபோர்ஸ்னால் சராசரியாக 800லேருந்து 1000 PSI அளவுக்கான ஃபோர்ஸ். இது எந்த அளவுக்கு அதிகம்னா நம்ம மேலே 2 ஆப்பிரிக்க யானைகள், பெரிய யானைகள் நின்னா எந்த அளவுக்கு அழுத்தம் இருக்கும் அந்த அளவுக்கு ஃபோர்ஸோட நம்ம அந்த ஃபில்டர் வழியாக அந்த தண்ணி அனுப்பணும்னா அந்த ஃபில்டர் பிஞ்சு போக எல்லா வாய்ப்புமே இருக்குது. கரெக்டாக? அதனால் அந்த ஃபில்டரை நேர்வசமாக நிற்க வைக்காமல் படுக்கை வசமாக போட்டு அதுக்கு மேலே 2 ஸ்பேசர்ஸை போட்டு அந்த ஸ்பேசர்ஸுக்கு மேலே இந்த ஃபில்டரை அப்படியே மடித்து வச்சுருவாங்க. இப்போ அந்த ஸ்பேசர்ஸ் வச்சதுனால நடுவில் ஒரு இடைவேளை உருவாகும் இல்லையா, அந்த இடைவேளைக்குள்ளே தான் இந்த கடல் தண்ணியை உள்ளே அனுப்புவாங்க. இப்போ கடல் தண்ணி அது வழியாக போகும்போது அந்த ஃபில்டரோட அந்த பக்கத்தில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சோடியம், குளோரின் அயான்ஸ் எல்லாம் ஃபில்டர் ஆகி தண்ணி மட்டும் அந்த பக்கமாக வந்துடும். அப்போ அந்த பக்கமாக வர தண்ணியை வந்து பிடிச்சி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபில்டருக்கு மேலே இன்னொரு ஸ்பேசர் வச்சு அதுக்கு மேலே மூடி மாதிரி ஒரு லேயர் போட்டு நல்ல தண்ணி தனியாகவும் உப்பு தண்ணி தனியாகவும் வர மாதிரி கலெக்ட் பண்ணுற மாதிரி அவங்க அந்த செட்டப்பை உருவாக்கிடுவாங்க. இதுக்கு பேர் தான் RO, அதாவது ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ். ஆனால் இதில் ஒரு சிக்கல் என்னென்னா, இப்படி படுக்கை வசமாக நம்ம வச்சுக்கிட்டே போனோம்னா எவ்வளோ நீளத்துக்கு நம்ம வச்சுக்கிட்டே போகிறது. அதனால அதை படுக்கை வசமாக இல்லாமல் அதோடைய முனையில் ஓட்டையாக இருக்கக்கூடிய ஒரு பைப்ஸை வச்சு அந்த பைப்புக்கு மேலே இந்த ஃபில்டரை அப்படியே சுற்றிடுவாங்க. அப்படி சுற்றுனதுனால அந்த ஃபில்டர் வந்து ஒரு உருளையான ஒரு ஷேப்பில் வந்துடும். இப்போ நம்ம வீட்டிலலாம் RO பிளான்ட் இருக்கும் இல்லையா, குட்டியாக வச்சுருப்போம் இல்லையா, அதோடைய ஃபில்டர் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அது ஒரு மாதிரி உருண்டையாக இந்த மாதிரி இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி தான் டீசாலினேஷன் பிளான்ட்ஸ் இருக்கக்கூடிய இதுலையுமே எந்த அளவுக்கு அதோட கெப்பாசிட்டி இருக்குது, எந்த அளவுக்கு நல்ல தண்ணியை உருவாக்க போகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய அப்படியே ஃபில்டர்ஸ் அடிக்கடி வச்சு ஒரு பெரிய செட்டப்பை உருவாக்கி வச்சுருப்பாங்க. அந்த செட்டப்லேயே நல்ல தண்ணி தனியாகவும் கடல் தண்ணி தனியாகவும் வர மாதிரி பிரித்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா அதை மக்கள் பயன்பாட்டுக்கு அனுப்புவாங்க. மக்கள் பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி கிருமி நாசினிகள் ஏதாவது தேவைப்படுச்சு அப்படின்னா அதெல்லாம் சேர்த்து அனுப்புவாங்க. அதுக்கப்புறமா அந்த தண்ணி ரொம்ப சப்புன்னு இருக்கும், ஏன்னா மினரல்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம் இல்லையா, அதனால் தேவையான மினரல்ஸ் எல்லாம் சேர்த்து தான் மக்கள் பயன்பாட்டுக்கு அனுப்புவாங்க.
இன்னொரு பக்கம் நமக்கு உப்பு தண்ணி எல்லாம் கலெக்ட் ஆயிருந்துச்சு இல்லையா, அதில் நம்ம ஃபர்ஸ்ட் டெக்னிக்கில் சொன்ன மாதிரியே தான் இதுலேயுமே அந்த உப்பு தண்ணி ரொம்ப உப்புத்தன்மையோட இருக்கும். அப்போ டேரெக்டாக கடலில் சேர்த்தோம்னா அது மீன் வளத்தையும் கடல் வளத்தையும் கண்டிப்பாக பாதிச்சிடும். அப்படிங்கிறதுனால அதில் சில வகையான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பண்ணி அதுக்கப்புறமா அந்த தண்ணியுமே கடலில் மறுபடியும் சேர்த்துருவாங்க. இப்படி தான் அந்த டீசாலினேஷன் பிளான்ஸ் வேலை செய்யுது. அப்போ இந்தியாவில் டீசாலினேஷன் பிளான்ட்டே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் டீசாலினேஷன் பிளான்ஸ் இருக்குது. எத்தனை பிளான்ஸ்னால் 3 பிளான்ஸ் இருக்குது. அந்த 3மே நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. 2 இடத்துல மொத்தமாக கட்டி வச்சிருக்காங்க. மீஞ்சூரில் ஒன்றும், நெம்மேலியில் ஒன்றும். இதில் நெம்மேலியில் மொத்தம் 2 பிளான்ஸ் இருக்குது. இப்போ இந்த 3 பிளான்ட்டோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தோம்னா 360 மில்லியன் லிட்டர்ஸ் பெர் டே, அதாவது 36 கோடி லிட்டர் தண்ணியை ஒவ்வொரு நாளும் உற்பத்தி பண்ணுறதுக்கான திறன் அதுக்கு இருக்குது. அது மூலிமா 19.9 கோடி லிட்டர் தண்ணியை உற்பத்தி பண்ணி அதை மக்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ இதில் இன்னொரு விஷயம்னா 4வது ஒரு பிளான்ட்டையுமே சென்னையிலேயே பேரூரில் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கான பிளான்ஸ் போயிட்டுருக்கு. அதில் 40 கோடி லிட்டர் தண்ணியை ஒவ்வொரு நாளும் உருவாக்குறதுக்கான திறன் உள்ள பிளான்ட்டை கட்டுறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. இது போக வேறு டீசாலினேஷன் பிளான்ட்டே இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம முதல் டெக்னிக் பார்த்தோம் இல்லையா, தெர்மல் பவர்டு டீசாலினேஷன் பிளான்ட். அந்த டெக்னிக்கில் குஜராத்தில் ஒன்று இருக்குது. அங்கே 16 கோடி லிட்டர் தண்ணியை உற்பத்தி பண்ணுற மாதிரியான திறன் அதுக்கு இருக்குது. ஆனால் அது விஷயம் என்னென்னா, அது பக்கத்தில் உள்ள தொழிற்சாலைக்கு தேவையான தண்ணியை உற்பத்தி பண்ணுறதுக்காக தான் அதை செட்டப் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து மக்களுக்கு தண்ணி போகிறது கிடையாது. மற்றபடி மொத்த இந்தியாவிலேயே மக்களுக்கு தண்ணி போகிற மாதிரியான டீசாலினேஷன் பிளான்ஸ் இருக்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் 3 பிளான்ட் மட்டும்தான் இருக்குது. அமெரிக்கா, இஸ்ரேல், சைனான்னு நம்மளோட சுற்றி இருக்கக்கூடிய நிறைய நாடுகளில் இந்த டீசாலினேஷன் பிளான்ஸ் மூலமாக நல்ல தண்ணியை உருவாக்கிட்டு இருக்கிறப்போ, இந்தியாவில் மட்டும் ஏன் வெறும் 3 பிளான்ட் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான சிக்கல், இப்போ மற்ற நாடுகளை பொறுத்த வரைக்கும் அவங்க பயன்படுத்தி மிச்சமாகக்கூடிய தண்ணி, வீணாகக்கூடிய தண்ணி எல்லாத்தையுமே ரீசைக்கிள் பண்ணி ரீயூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி எல்லாமே அங்கே அதிகமாக இருக்குது. அதனால் இப்போ டீசாலினேஷன் பிளான்ஸ் மூலமாக கடைசியாக உப்பு தண்ணி மிச்சம் வருது இல்லையா, அந்த தண்ணி எல்லாத்தையுமே கூட அவங்க மறுசுழற்சி பண்ணி, அதிகமான தண்ணி, எல்லா தண்ணியும் இல்லைனாலும் கூட அதிகமான அந்த தண்ணியை மறுசுழற்சி பண்ணி அதை மக்கள் பயன்பாட்டுக்கோ இல்லைனா நல்ல தண்ணியாக மாற்றி, கொஞ்சம் நல்ல தண்ணியாக மாற்றி தான் கடலில் போய் சேர்க்குறாங்க. இப்போ நம்மக்கிட்ட அந்த டெக்னாலஜி எல்லாம் கரெக்டாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நாம் டீசாலினேஷன் பிளான்ஸ் அதிகமாக கட்டி அது மூலமாக உப்பு தண்ணி மிச்சமாகிறது எல்லாத்தையுமே டேரெக்டாக மறுசுழற்சி பண்ணாமல் கடல்லே கலந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அது கடல் வளத்தை பெரிய அளவில் பாதிக்க ஆரம்பிச்சிடும், ரொம்ப அதிகமான செலவு வைக்க ஆரம்பிச்சிடும். அப்போது டீசாலினேஷன் பிளான்ஸ் மட்டும் இல்லாமல் அதை சுற்றி தேவையான மற்ற தொழில்நுட்பங்களும் மற்ற டெக்னிக்ஸையும் நாம் கரெக்டாக டெவலப் பண்ணி கொண்டு வரும்போது தான் நம்மளால் கரெக்டாக அந்த டீசாலினேஷன் பிளான்ஸையுமே செயல்படுத்தி அதை வெற்றிகரமாக நடத்த முடியும். அப்போ இதெல்லாமே கரெக்டாக பண்ண முடியுமா முடியாதா, மற்ற விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த விஷயங்கள்லாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத பற்றி நம்ம போக தான் பார்க்கணும். இந்த டீசாலினேஷன் பிளான்ஸ் மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக பண்ண ஒரு விஷயமான மழை தண்ணியை சேகரித்து வைக்கிறது, வடிகால் முறை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கரெக்டாக பண்ணும்போது இந்த டீசாலினேஷன் பிளான்ஸையும் அதோட சேர்க்கும் போது கண்டிப்பாக நம்ம இந்தியாவிலுமே தண்ணீர் பஞ்சத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ண முடியும். இதே மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். ஏன்னா இஸ்ரேல் இருக்காங்க இல்லையா, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா பெரிய அளவுக்கு இப்பயுமே பாலைவன பகுதியாக தான் இருக்குது. அப்படி இருந்த இடத்துல எல்லா மக்களுக்குமே சரிசமமாக தண்ணி போக முடியாத ஒரு அளவுக்கு தான் இருந்துச்சு. ஆனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறமா தண்ணியை எல்லாரும் கரெக்டாக போய் சேர்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி முடிச்சாங்க. அதை வெற்றிகரமாகவும் பண்ணாங்க. அப்படி பண்ணது மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகளுக்கு தண்ணீரை கடனாக கொடுக்குற அளவுக்கு அவங்க நிறைய டெக்னாலஜிலாம் வளர்த்தாங்க. அதெல்லாம் எப்படி பண்ணாங்க, தண்ணியை எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மக்கள் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்தாங்க, இது எல்லாத்தையும் பற்றி ரொம்ப டீட்டெயிலான ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான கார்டு நான் சைடில் தரேன். விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த வீடியோ கூட கிளிக் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.